வேதம் நிறைய சரீரத்தை பற்றி போதிக்குது. இது முதல்ல நிறைய பேருக்கு தெரியல பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரீரம் கிடக்குதுங்க, இதுதான் முக்கியம், நமக்கு ஆவிக்குரிய காரியம் தான் முக்கியம் அப்படின்னு. இல்லை, சரீரத்தை பற்றி வேதம் நிறையா போதிக்குது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்காக வாழணும்னா சரீரத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும், சரீரத்தினுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேணும். அப்போ நான் சில காரியங்களை சொல்கிறேன், குயிக்காக சொல்லிடுறேன். ஒன்று, சரீரத்தை குறித்து நல்லா படிக்கணும், வசனத்திலேருந்து நல்லா படிக்கணும். சரீரத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத 1 கொரிந்தியர் 6, ரோமர் 6 போன்ற வசனங்கள்லாம் படிக்கணும். சரீரத்தில் கர்த்தர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறார். அப்போ அதை குறித்து படிக்கணும். பைபிளில் படிக்கிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில், விஞ்ஞானத்தில், உலக அறிவிலேயே சொல்லப்படுகிறது சரீரத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வைத்துக் கொள்வது நல்லது. ஏனென்றால் அப்போ தான் நம்முடைய சரீரத்தினுடைய பலன் என்ன, பலவீனம் என்ன, எது முடியாது எது முடியாது, எதெல்லாம் இந்த சரீரத்துக்கு ஏற்றது, இதெல்லாம் நமக்கு புரியணும். அப்போ தான் இந்த சரீரத்தை நல்லா வச்சு கர்த்தருக்காக நல்லா வாழ முடியும். ரெண்டாவது, சரீர எக்ஸசைஸை பற்றி கூட வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 4:8 சொல்லியிருக்கு இல்லையா, பாடிலி எக்ஸசைஸ் ப்ராஃபிட்ஸ் லிட்டில்னு சொல்லியிருக்கு. அது எக்ஸசைஸுக்கு விரோதமான வசனமாக பயன்படுத்தினாங்க. எக்ஸசைஸில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி சொல்லலை. கம்பேரிசன் அங்கே நடக்குது. 1 தீமோத்தேயு 4:8 ரெண்டுத்தை கம்பேர் பண்ணுறார். தேவ பக்திக்கான முயற்சியும் சரீர முயற்சி ரெண்டும் கம்பேர் பண்ணுறாரு. பாடிலி எக்ஸசைஸையும் எக்ஸசைஸ் இன் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ கம்பேர் பண்ணும்போது அதை காட்டில் இது கொஞ்சம் குறைஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம் ஒழிய இது அவசியமற்றது என்று சொல்ல முடியாது. சரீரத்தை நல்லா வைக்கிறது ரொம்ப அவசியம். அது கர்த்தருடைய கருவியாக செயல்பட வேண்டியதாக இருக்கிறதுனால அது ஆரோக்கியமாக, நல்லா சுகமாக, ஆரோக்கியமாக, பலத்தோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா தேவனை நாம் இதை கொண்டு தான் நாம் தேவனை சேவிக்கிறோம், தேவனுக்காக காரியங்களை செய்கிறோம். அதனால தான் கர்த்தர் நம்ம சரீரத்து மேலே கவனமாக இருக்கார் பாருங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேன்னு சொல்லியிருக்காரு. வியாதி நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. அவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்றார். உங்கள் சரீர ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியங்கிறத அங்கே சொல்கிறாரு.